ஐநா சபையில் அரியணை ஏறும் இந்தியா. இனி ஆசியாவின் தாதா நாம் தான். நிலை குலைந்து போன டிராகன். உலக அரங்கில் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்து வரும் இந்தியா ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைகள் நிரந்தர உறுப்பினராகும் இலக்கை நோக்கி மிக நெருக்கமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையில் இன்றைய காலத்திற்கு ஏற்ற மாற்றங்கள் இல்லை என்ற விமர்சனம் வலுத்து வரும் நிலையில் இந்தியா, ஜெர்மனி, ஜப்பான் மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் உள்ளடங்கிய G4 கூட்டமைப்பு இந்த சீர்திருத்தத்தை தீவிரமாக வலியுறுத்தி வருகிறது. அண்மையில் நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொதுக்குழு கூட்டத்தின் இடையே இந்த 4 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் சந்தித்து ஆலோசனை நடத்தியது சர்வதேச அரசியலில் பெரும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் பாதுகாப்பு சபையின் நிரந்தர மற்றும் தற்காலிக உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் மீண்டும் அழுத்தமாக முன்வைக்கப்பட்டது. இந்தியா சுதந்திரம் அடைந்தது முதல் இதற்காக போராடி வந்தாலும் தற்போது நிலவும் உலகளாவிய புவிசார் அரசியல் சூழல் இந்தியாவிற்கு சாதகமாக மாறி வருகிறது. தற்போது அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய 5 நாடுகள் மட்டுமே வீட்டோ எனப்படும் சிறப்பு அதிகாரத்துடன் நிரந்தர உறுப்பினர்களாக உள்ளன. இந்தியா இந்த உயரிய அந்தஸ்தை பெறும்போது உலகின் 4வது பெரும் சக்தியாக அது அங்கீகரிக்கப்படும் என்பது உறுதி. இந்தியா நிரந்தர உறுப்பினராவதை அமெரிக்கா மற்றும் ரஷ்யா போன்ற வல்லரசு நாடுகள் ஆதரித்தாலும் ஆசியாவில் இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க நினைக்கும் சீனா தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருகிறது. குறிப்பாக பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகளை சர்வதேச பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்க்க இந்தியா முயற்சிக்கும் போதெல்லாம் சீனா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அதை தடுத்து வருகிறது. இந்தியா நிரந்தர உறுப்பினர் பதவியை பெற்றால் சீனாவின் இந்த இரட்டை நிலைப்பாடு இனி செல்லுபடியாகாது. பாகிஸ்தான் மண்ணிலிருந்து செயல்படும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிரான தீர்மானங்களை இந்தியா நேரடியாக கொண்டு வர முடியும் என்பதுடன் அதை தடுக்கும் சீனாவின் தந்திரங்களும் முறியடிக்கப்படும். இதனால் பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய 2 நாடுகளின் ஆதிக்க ஆட்டமும் முடிவுக்கு வரும் நிலை உருவாகும். ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவின் வருகை ஆசிய கண்டத்தின் அதிகார சமநிலையை முற்றிலுமாக மாற்றி அமைக்கும். ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற 5 நிரந்தர நாடுகளின் ஒப்புதல் தேவை என்ற நிலையில் இந்தியாவின் வீட்டோ அதிகாரம் என்பது உலகளாவிய கொள்கை முடிவுகளில் இந்தியாவின் குரலை ஓங்கி ஒலிக்கச் செய்யும். பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய பயங்கரவாத நடவடிக்கைகளை சர்வதேச அழுத்தத்தின் மூலம் ஒடுக்கவும் ஆசிய பிராந்தியத்தில் சீனாவின் ஒருதலைபட்சமான ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தவும் இது வழிவகுக்கும். வளர்ந்து வரும் பொருளாதார சக்தி, மிகப்பெரிய மக்கள் தொகை, உலக அமைதிக்கான பங்களிப்பு என அனைத்து தகுதிகளையும் கொண்டுள்ள இந்தியா G4 நாடுகளுடன் இணைந்து மேற்கொண்டு வரும் இந்த ராஜதந்திர நகர்வுகள் விரைவில் ஐநா சபையில் ஒரு புதிய வரலாற்று மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. இது இந்தியாவை உலக நாடுகளின் தலைவராக உயர்த்துவதுடன் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மைக்கு எதிரான சதி திட்டங்களை வேரோடு அறுக்கும் வலிமையையும் வழங்கும்.